பிரின்சிபல் லோட்டல் ஸ்கூல் காகிதப்பட்டறை வெள்ளூர் அவர்களை வருக வருக என மேடைக்கு வரவேற்று மகிழ்கிறோம். செல்வி சண்முகம் தலைமை ஆசிரியை ஏஜிஎஸ் பள்ளி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி கஜலட்சுமி உதவி தலைமை ஆசிரியை அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக குத்து விளக்கேற்றுதல் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. திருமதி பத்மினி மேடம் வாங்க. दीप ज्योतिर परम ज्योतिर दीप ज्योतिर कल्याणम आरोग्यम सुख संपदः त्वेद बुद्धिर्विनादे ओम शांति शांति शांति. ஐந்தாம் வகுப்பு மாணவிகள் 2 பேரும் ஆமா. ஒரு திருக்குறளை சொல்றாங்க, இனிமையாக இருக்க கேளுங்க. கொன்றை வேட கேள்வடு செய்ய விடுவடு கருமம் பொருள் நமக்கு ஒருவர் கருதல் செய்தால் அதை அப்படியே விட்டுவிடவே உயர செய்யவும். நன்றி.
திருக்குறள். பாவன்யா, யதீஷ், காவியா. வணக்கம். திருக்குறள் ஒருமைக்கான் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையோ யாமப்படுத்து பொருள் ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது. நன்றி. மூதுரை. மூதுரை. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. பொருள் நல்லவர்களை பார்ப்பது, அவர்கள் சொல்லை கேட்பது, அவர்கள் பேசுவது மற்றும் அவர்களுடன் நட்பு ஆகிய அனைத்து ஒருவனுக்கு கொள்வது ஆகிய அனைத்து ஒருவனுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மையை மட்டுமே தரும் என்பது இதன் கருத்தாகும். ஔவையார். நன்றி. Welcome address. A very pleasant afternoon to everyone gathered here. Respected chief guest, esteemed principal, dedicated teachers, proud parents, and my dear students, it is my great privilege to warmly welcome you all to our UKG and 5th standard convocation sports day and academic prize distribution ceremony. Today marks a memorable milestone in the journey of our young learners. We are here not only to celebrate their progress but also to recognize and honor their achievements in academic and sports. These accomplishments reflect the hard work and determination of our students, the guidance of our teachers, and the unwavering support of parents. May this celebration be filled with joy, pride, and inspiration. Thank you. Have a wonderful afternoon. ரேணுகா தேவி அவர்களையும் திரு சிலம்பரசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்வு மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல். இந்நிகழ்வை சிறப்புடன் நடத்த திரு பிரபாகரன் சார் அவர்களை தலைமை தாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேரூராட்சி தலைவர் திரு சத்யவதி பாஸ்கர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். பரிசு வழங்குதல். மிஸ் லிஸ்ட் படிங்க. முதலாவதாக இந்நிகழ்வை பேரூராட்சி தலைவர் அவர்களையும் துணைத் தலைவர் அவர்களையும் மற்றும் உறுப்பினர்களையும் இணைந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களை ஸ்டேஜுக்கு ஏத்துங்க. ரன்னிங் எல்கேஜி ஜிஏ கவின், கோகுலவாசன், சஜினா, பி செக்ஷன் பி லிதீஷ், எஸ் அவினாஷ், பி பிரணீத், கே இனியா, யாழினி, பி அலெக்ஸ் பாண்டி, எஸ் கனிஸ்ரீ, விராட், பிரணேஷ், மகிழ்மதி, ருத்ரா, வேதாஸ்ரீ, பி பிரவீனா, எஸ் வேதவர்ஷினி, வி பாவன்யா, எஸ் சர்வேஷ், வி சரண், எஸ் விமலேஷ், எஸ் சந்தோஷ், வி ஜே அகிலன், மேகா, கதிர்மதி, கார்த்தி, சுபாஷ், புவியரசு,
students Hasini, M. Durvesh, K. Bhuvaneshwaran, B. P. Mithika, D. Susi, B. Ilakya, T. Litish, Y. Nandika Sri, Varun, A. Varun, V. Sasidharan, P. Kishore, M. Roshan Kumar, S. Ritika, S. Pineet, Kav, R. Jessica, S. Jiva, M. S. Sarvin Abhinav, K. Praveena, P. Ashwita, C. Kavinesh, D. S. Soundar, P. Sarvesh, R. Charumitra, R. Vivita, B. D. Kritish, S. Vishwanath, K. Subhasri, R. Subisha, S. வராண்டாவில் ஏன் அவ்வளோ பேரண்ட் நிற்கிறேங்க? பேரண்ட் எல்லாம் கீழே இறங்குங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்கம்மா. கொஞ்சம் கீழே இறங்குங்கம்மா. பேரண்ட்டுக்கு வழி குழந்தைக்கு விடுங்க. ஒரு உற்சாகம். குழந்தைங்க பத்திரமா வந்து சேருவாங்க. கொஞ்சம் வழி விடுங்க ப்ளீஸ். இப்போ நல்லா கை தட்டினா தான் கலை நிகழ்ச்சி. K. Sushant, N. Adhavan, K. Jayashree, B. Jiva, R. Ivanesh, A. Ritish, P. Jashwant, S. Yalini, K. Sarath, Midun, B. Subiksha, R. Haricharan, B. Kritish, S. Pugalani, E. Surya, S. Niranjana, S. Divyadarshini, S. Monishree, G. Dharani, K. Ritish, B. Dhanush, M. Yukesh, V. Srividya, T. Kavin, P. Gop.
right side only. Feel the pressure rising. பள்ளிக்கூடத்துல ஆப்சென்ட் ஆகல, அவங்களுக்கான பரிசு கொடுக்கறோம். டி லிங்கேஸ்வரன், டி நீங்க அதுக்கே பெரிய ஜெயகிருஷ்ணன். கைத்தட்டு தட்டணும். நீங்க சும்மாவே லீவ் எடுத்துக்கிறீங்க சீரியல் பார்க்க. எங்க குழந்தைங்க பாரு ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. கிரேட். வாங்க கை தட்டுங்க பாப்பா உங்களுக்கு. ஜெயகிருஷ்ணன் வாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியில் பட்டம் பெறும் அனைத்து குழந்தைகளுக்கும் நம் மனவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பரா ஒரு கை போடுங்க பாக்கலாம், கை தட்டுங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, பெற்ற பிள்ளையும் கற்ற கல்வியும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு பயன்படணும். இந்த பட்டம் வாங்கிய சிறார்கள் கண்டிப்பாக பெரிய படிப்பு Testing low frequency. Speaker check. இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓட்டுநர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்த பணியை செவனே செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேரண்ட்டுங்க அந்த இடத்துல நிக்காதீங்க. என்ற மாதிரி இருந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. செந்தில்குமார் சார், அவர் நவீன் சார் சிறப்பு செய்கிறார்கள். அவரை தொடர்ந்து கவுன்சிலர் சிலம்பரசன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அந்த கார்ட்லெஸ் மைக் கொடுங்க. அடுத்து
தலைவர் திரு மாதவன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வரதன் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. காட்பாடி வண்டர்ந்தாங்கல் சரஸ்வதி வித்யாலயா மழை மர தொடக்கப்பள்ளி. அடுத்ததாக நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளர் திரு சண்முகம் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. குடியாத்தம் ஸ்ரீ சரஸ்வதி பள்ளியின் தாளாளரும் பள்ளியின் ஆண்டு விழா மிகவும் சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி தாளாளர்களுக்கும் நிறுவனர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் மேலும் பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாருமே இப்போ என்ன நிகழ்ச்சிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். சிறப்பு விருந்தினர் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிறதுக்காக என்னை பேச சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை ரொம்ப பேச மாட்டோம். ஏன்னா நீங்கள் அவளோட நம்முடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சிக்காக தான் இருக்கிறது எல்லாமே நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் சார் சொன்னதுக்காக. உண்மையே இந்த ஒடுக்கத்தூரில் மிக சிறப்பாக நம்முடைய ஏஜிஎஸ் பள்ளி வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே ஒரு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பட்டமளிப்பு விழா எவ்வளோ குழந்தைங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே வாங்குறவங்க எல்லாருக்குமே நீங்கள் கைத்தட்டுங்க உங்களை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கே அந்த என்கரேஜ் வரலை. பட் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், நம்மளாம் படிக்கிறப்போ எத்தனை வருஷம் வந்து ஒரு கிராஜுவேஷனுக்காக வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய யூகேசி குழந்தைங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பட்டமளவு வாங்குற அளவுக்கு இன்னைக்கு இந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான பள்ளி வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன்ஸ்லையும் சரி ஃபீஸ்லையும் சரி ரொம்ப லிபரலாக நிறைய நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. கூடிய விரைவில் இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா நர்சரி பிரைமரி பள்ளியிலேருந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மெட்ரிகுலேஷன் பள்ளியாக கண்டிப்பாக வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பள்ளி மென்மேலும் மெட்ரிக் பள்ளியாக இல்லாமல் ஒரு ஹையர் செகண்டரியாகவும் நல்ல ஒரு காலேஜாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் எங்கள் தலைவரோட சொன்னதை 2 நிமிஷம் 1.5 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு இருப்பாருங்க. ஏன்னா உங்களோட வருத்தம் அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. அடுத்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சினிமா துறையில் புகழ்பெற்ற திரு ஜாக்குவார் தங்கம் சார் அவர்கள் வருகை புரிந்து விட்டார். கார் அங்கே நிற்கிது பாருங்க. இப்போ அவருக்கு பூரண கும்ப மரியாதையோட நம்ம அழைப்பு கொடுக்க போகிறோம். அவர் வரும்போது நீங்கள் எங்களுக்கு தான் கை தட்டலாம், அவருக்காவது கை தட்டுவீங்களா? பேரண்ட்ஸுங்க கை தட்டுவீங்களா? பாவம் எல்லாம் வெயிலுக்கு ரொம்ப சோர்ந்து போய்க்கிறீங்க. சரி, அவர் குஷிப்படுத்துறதுக்காக அவர் வரும்போது எல்லாம் கை தட்டுங்க. இப்போ குழந்தைங்க வந்து நம்ம ஏஜிஎஸ் மலை மர தொடக்கப்பள்ளியின் குழந்தைகள் வந்து பூரண கும்ப மரியாதையோட போகிறாங்க.
அவர் குத்து வேலைக்கு ஏற்றும் போது நீங்கள் கை தட்டுனீங்கன்னா அந்த மேடையே அதிரணும் அப்படியே. கிளாப் பண்ணிட்டாங்க. ரைட். மறந்துட்டீங்களா? அடுத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து ஐயா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்டவர், அம்மாவால் சிறப்பு செய்யப்பட்டவர், இன்றைய முதல்வருக்கு மிகவும் வேண்டியப்பட்டவர். இத்தனை சிறப்பு வாய்ந்தவர் இன்றைக்கு ஜாக்குவார் என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் ஆகிறாரு. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். சார் வந்து சிலம்பத்தில் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. சாரை நம்ம ஊருக்கு கூப்பிட்டது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இப்போ நமக்கு ஒரு ஈவெண்ட்டாக அவர் செஞ்சு காமிக்க போகிறாரு. அவர் கூட நம்ம மாணவர்களும் சிலம்பம் சுத்த போகிறாங்க. நிகழ்வை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாலை செல்வங்களுக்கு கைத்தட்டி ஆரவாரம் செய்யுங்கள். மீண்டும் அவர்கள் அடுத்த வாரம் 6ஆம் வகுப்பு செல்கின்றார்கள்.
ஸ்டாஃபுங்க எல்லாம் கொஞ்சம் லைனா வாங்க, லைனா நில்லுங்க, டக்கு டக்குன்னு டைம் வேஸ்ட் ஆகுது பாருங்க. This is the future favorite.
have a good time. holding on, 'cause what we have is burning like fire, is desire, it's irresistible, you can't deny, tonight, you can't deny, we're up against eternity.
club on fire. Enrique, holla at him like. It gets hot.
நல்லா இருக்கணும்னு சொல்லணும். ஏன்னா சென்டிமெண்ட்டாக நம்ம நல்லா இருக்கும் மூளை நமக்கு ஏற்றுக்கும் நம்ம நல்லா இருக்கணும். உடம்பு சரியில்லாதவங்க கூட நல்லா இருக்கணும் நம்ம சரியாயிடும். அதனால தான் ஹலோ இருக்கீங்க, பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்கீங்க, நான் சூப்பராக இருக்கேன்னு சொல்லுவேன். அதனால எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை எல்லாருக்கும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். முதல்ல இந்த ஏஜிஎஸ் ஸ்கூல் கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ பேர் ஒற்றுமையாக அவ்வளோ குழந்தைங்க வச்சு டீச்சர்ஸ்லாம் அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்களுக்கு பண்ணியிருக்கிறதுக்கு அவங்களுக்கு கை தட்டுங்க. ஏன்னா கை தட்டுட்டு அவங்களுக்கு பணம்லாம் பண்ணால் கை தட்டு, ஆனால் எல்லாம் மத்தியானம் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். கை தட்டு வேலை மேலே நான் கை தட்டுனா அந்த வரைக்கும் கேட்க எந்த ஒரு வரைக்கும். குறிப்பாக வந்து செந்தில்நாதன் சார் அவர்கள் இல்லை இங்கே சவுண்ட் வச்சு அங்கே போகிறோம், அங்கே தான் கை தட்டணும். செந்தில்நாதன் சார் அவர்கள் அவங்க வந்து உருவெல்லாம் பார்த்தா என்னோட கொஞ்சம் பெருசாக இருக்காரு, ஆனால் என்னோட சின்ன பையன் ரொம்ப இல்லை உண்மையிலே சின்ன பையன் தான். உங்களுக்கு தான் சார் சொல்கிறேன், செந்தில் சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன். அவர் சிரிப்பு பாருங்களேன், குழந்தை மாதிரி சிரிப்பு. இங்கே வந்து நிறைய பேரை நரிக்குற பசங்களும் ஒரு நிறைய பேரை படிக்க வைக்கிறாங்க கேள்விப்பட்டேன். உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜ்னா எல்லா மக்களும் படிக்கணும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் நம்ம செந்தில்நாதன் அவங்க அண்ணன் சகோதரர்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நவீன் அதில் இருக்காரு பாருங்க ஹீரோ. நான் ஒரு படம் அவரை கூட்டு போயிடலான்னு இருக்கேன். எங்கே இருக்காரு நவீன் சார்? உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க சார். ஆமாம் இல்லை பண்ணிடலாம், என்ன பண்ணிடலாம், பண்ணி இந்த ஊரில் ஓட்டு வரணுமே. இவருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கும் உண்மையிலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை வேணும். அது இல்லாமல் வந்து இவ்வளோ டீச்சர்ஸை வச்சுட்டு எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. எங்கள் தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பு சார்பாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 19,000 பேர் இருப்பாங்க. ரஜினி சார்லேருந்து விஜய் சார்லேருந்து எல்லாம் எங்கள் சங்கத்தில் நம்பரு. அதில் நான் தலைவராக இருக்கேன், எனக்கு பெருமையாக இருக்குது. அதன் சார்பாக நான் அவங்களை வந்து வாழ்த்துனேன் சார். அதுக்கப்புறம் தனலட்சுமி மேடம் டீச்சர்ஸ் சனா, காவியா, சங்கமித்ரா, இத்தனை பேருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை பேர் தெரிஞ்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே டீச்சர்ஸ் அத்தனை பேருக்கும் நான் மனமார்ந்த நன்றிகள் வணக்கத்தை சொல்லிக்கிறதுல பெருமைப்படைகிறேன். இல்லை அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. முடிச்சிங்களா? சரி ஓகே. என்னன்னா நான் வந்து ஃபைட் மாஸ்டர் தெரியுமா? எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். பரவாயில்ல, ஓகே, சூப்பர் சூப்பர், தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு 2000க்கு மேலே படம் பண்ணி உலக ரெக்கார்ட் வாங்கியிருக்கேன், வேர்ல்டு ரெக்கார்ட். இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே வாங்குறேன், நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா வயசு 74. இல்லை கேட்குதுல உங்களுக்கு? ஏன்னா வயசு 74, நான் 200 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் பேரன் பேத்தி அதுக்கும் பேரனுக்கெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு நான் வருவேன். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் ஒழுக்கம். இன்னைக்கு காலை எங்கத்துக்கு நான் அடிப்பேன். பயிற்சி காலைல 3 மணிக்கு எழுந்திருப்பேன், பயிற்சி பண்ணுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சினிமாவில் 52 வருஷமாக இருக்கேன். டீ சாப்பிட்டதில்ல, வெத்தலை போகல, தண்ணி அடிச்சதில்லை. இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் நான் வந்து எதுவுமே தவறு பண்ணல. ஏன் சொல்கிறேன்னா 84 லட்சம் பிறவி மொத்த உயிரினம். அந்த உயிரினத்தில் உயர்ந்த உயிரினம் மனித உயிரினம். மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து உட்கார முடியும், எல்லாம் குனிஞ்சு தான் நடக்கணும். எல்லா மிருகத்திலிருந்து குனிஞ்சு தான் நடக்கணும். மனுஷன் தான் நிமிர்ந்து உட்காரணும். மனுஷன் வந்து சக்கரை கரெக்டாக வேலை செய்யும், வேறு எந்த மிருகத்துக்கும் வேலை செய்யாது. அதனால தான் இவன் இறைவனுக்கு அடுத்த படைப்பு, இதுக்கு அடுத்து இறைவன் ஆயிடுவான். அப்போ கொடுத்து தான் வாழணும், நம்ம எடுத்து வாழக்கூடாது. இந்த செந்தில் நவீன் சார்லாம் பண்ணுறாங்க, கொடுத்து வாழணும்னு நினைக்கிறாங்க. நான் சொன்னேன் இந்த மலை இருக்கு, அந்த மலைக்கு அங்கே கூட நாங்கள் வந்து ஸ்கூல் வச்சுருக்கோம். நான் சொன்னேன் மலையை நீங்கள் வாங்கிடுங்க சார் அப்படின்னு. இல்லை இறைவன் நினைச்சா வாங்கிடுவார். வாங்கிட்டு எல்லாம் வந்து ஸ்கூல் தானே சார், மக்கள் தானே மனசு வைக்கணும். ஏதோ ஒரு அவங்க இறைவன் அப்படி திரும்பி பார்த்தாலும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நான் படிக்கவே இல்லை. படிக்கலைங்கிறது நல்லா கவனிச்சிங்க. ஏன் படிக்கலை? நீ எங்கள் அம்மா அப்பாவும் மகாபாரதம் கதை தான் சொல்லுவாங்க. ஊரில் எங்களுக்கு தூத்துக்குடிங்க 112 ஏக்கர், 1 ஏக்கரில் வீடு. சும்மா படுத்துருப்பாங்க, 9வது பையன், ஒரு 15 பேர் படுத்துருப்பாங்க வீட்டில் முற்றத்தில். கதை சொல்லுவாங்க. இப்போ டிவி ரேடியோ கரண்ட்லாம் கிடையாது. பீமன் எப்படி இருந்தாரு, அர்ஜுன் எப்படி இருந்தாரு, நகுலன் சகாதேவன் எப்படி இருந்தாரு, கர்ணன் எப்படி வாழ்ந்தாரு, தர்மர் எப்படி வாழ்ந்தாரு, கிருஷ்ண பரமாத்மா எப்படி வாழ்ந்தாரு, இந்த மாதிரி கதை கேட்டு கேட்டு இந்த ஒழுக்கமாக இருக்கணும்னு மட்டும் நான் கற்றுக்கிட்டேங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்னை பார்த்து கூட்டிட்டு வந்து சினிமாவில் சேர்த்து விட்டார். இன்னைக்கு அவர்கள்லாம் சினிமாவுக்கு வந்தே இருக்க மாட்டேன்.
இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நான் மனமாற, அதனால தான் என் வீடே சென்னையில் எம்ஜிஆர் நகரில் இருக்கு. வாங்கினது அதுக்கு தான் எம்ஜிஆர் சொல்லணும், பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எம்ஜிஆர் நகரில் வீடு வாங்கினேன். அதே மாதிரி எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, பக்கத்தில் வைக்கலாமா வேணாங்க? ஓகே. இல்லை, எங்கள் நண்பர் ஒருத்தர் வந்து பக்கத்தில் வைக்கிறேன்னு சொன்னார், அதனால பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் நிறையா நரி மிருகங்கள்லாம் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன அருவா கொடுத்துருவாங்க. யாராவது முதல்ல வெட்டிது. அவங்க சொன்னது மிருகமாக இருந்தால யாராவது வெட்டிது. அதே மாதிரி ஒன்று அடிச்சுட்டாங்கன்னு சொல்ல, அடித்து அவ்வளோதான், புளிய மரத்தில் கட்டி விட்டு இந்த மிளகா வத்தலை போட்டு சாம்பிராணி போட்டு விட்டுருவேன். அதனால் யாரும் அடிக்க முன்னாடி ஓ அடி தான் முதல் அடி அடிக்கணும். நான் ஸ்கூலில் போய் படிக்க போகிறேன். டீச்சர் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு அடிக்க ஓங்கினாங்களா, முதல் அடி டீச்சருக்கு நான் அடி. ஸ்கூலில் கரெக்டாக ஸ்கூல் படிக்கல. அதுக்கப்புறம் 1ஆம் கிளாஸ் படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நானா விவரம் தெரிஞ்ச பிறகு நினச்சேன், ஓஹோ வாத்தியார்னா என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் சிலம்பம் கற்றுக்க ஒரு வாத்தியார்கிட்ட போனேன். கையை நான் எடுக்கவே இல்லை, புரிஞ்சுகளை நிமிரவே இல்லை. ஆனால் 1971 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து விளையாட்டில் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஏன் அப்படின்னா அந்த ஒழுக்கம். இங்கே இருக்கிற மாணவ மணிகள் எல்லாரும் ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒழுக்கத்தை வந்து அம்மா அப்பா தான் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா தாத்தா பாட்டி கற்றுக் கொடுப்பாங்க அப்போலாம். இப்போ தாத்தா பாட்டி யாருக்கிட்டையும் இல்லை. அம்மா அப்பாவும் செல்ஃபோன் பார்க்குறாங்க. செல்ஃபோன் பார்க்காதீங்க. நமக்கு உலகத்திலே மிக உயர்ந்த பதவி மனித பதவி. அதில் நம்ம குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கணும். அந்த நல்லபடியாக வளர்க்கறதுக்காகவும் நம்ம மனிதனாக படைச்சிருக்காங்க. அதனால் குழந்தைகளுக்கு நல்லபடியாக வளங்க. உங்களுக்கு யாராங்க ரொம்ப பிடிக்கும்? யாரை பிடிக்கும் உங்களுக்கு? ஹலோ மேடம், யாரை பிடிக்கும் உங்களுக்கு? யாரங்க பிடிக்கும்? சூப்பருங்க, கை தட்டுங்க அவங்களுக்கு. உலகத்திலே பெண் இனம் தெய்வ இனம் பூமாதேவின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது 64 எலும்பு ஒரே நேரத்தில் அடிச்சு உடைச்சா என்ன வலியோ அந்த வலியை தாங்கி தான் அம்மான்னு சொல்றது. குழந்தை வாய்ஸ் கேட்கிறாங்க, அந்த வலியை தாங்கிக்கிற மாபெரும் தெய்வ பிறவி பெண் பிறவி. பெண் மட்டும்தான் தெய்வம். அந்த தெய்வத்தை வணங்குறவன் அத்தனை பேரும் வாழ்க்கையில ஜெயிப்பான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து சொல்றேன், அம்மாவை வணங்குறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அம்மாவை வணங்காத ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்கோம். எழுதி வச்சுங்க. அதனால இந்த நிமிஷத்துல இருந்து அம்மாவை வணங்காத யாரா இருந்தாலும் சரி அம்மாவை வணங்குங்க. அம்மா கிட்ட காலில் வந்து வணங்குங்க. ஏன்னா நான் தர்மேந்திரானி நீங்க ஆர்டிஸ்ட் ஹிந்தியில கேள்விப்பட்டிருக்கேன். பெரிய சூப்பர் ஸ்டார் ஹிந்தியில. அவர் வீட்டுக்கு வரணும் விருந்து கொடுக்குறாரு. அவங்க அம்மா வராங்க, போகும்போது காலில் விடுறாரு, வரும்போது காலில் விடுறாரு. என்ன சார் உலகத்தில் என்ன சார்? எங்க அம்மா எனக்கு 2-3 வருஷமா தாய்ப்பால் கொடுத்து வளர்த்த எங்க அம்மா. எங்க அம்மா காலம் இல்லாமல் வேற எவன் தாங்க சொல்றது அப்படின்னு சொன்னாரு. அதுல எனக்கு எங்க அம்மா 6 வயசுல 7 வயசுல இறந்துட்டாங்க. எங்க அம்மா படத்தை வரைஞ்சி வச்சு எங்க அம்மா கிட்ட காலில் விழுந்து கும்பிடுவேன். வரும்போது சொல்லிட்டு தான் வருவேன், போகும்போது சொல்லிட்டு தான் வருவேன். வீட்டை பார்த்துக்கமான்னு சொல்லிட்டுருவேன். ஆனால் எங்கள் அம்மா இருக்காங்க. அந்த தண்ணி வைப்பேன் டெய்லி காலையில் சாயங்காலம் குடிச்சிருப்பாங்க. அப்போ இருக்காங்க. அப்போ அந்த நம்பிக்கை நம்ம அம்மாவை வணங்கணும் எல்லாரும். அப்புறம் யாரை பிடிக்கும்? அப்பா கரெக்ட், சூப்பர். இனிமேல் இந்த ஊர் பெரிய நம்ம டேலண்ட் ஊராக இருக்குது சார். நல்ல டேலண்ட் ஸ்கூல் எல்லாரும் நம்ம டேலண்டாக இருக்காங்க. அப்பாவை பிடிக்கும். அம்மா வந்து 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தை வளர்த்தாங்க. அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் தன் நெஞ்சில் தூக்கி வளர்க்குறது தந்தை. தன் நெஞ்சி மேலே தூக்கி வளர்க்குற தந்தை. தான் வந்து அம்மா இடுப்பில் தூக்கி வச்சிருப்பாங்க, தந்தை வந்து கழுத்தில் தூக்கி வச்சிருக்கார் குழந்தை. நான் பார்க்காத என் புள்ள பார்க்கணுங்கிறதுக்காக வைக்கிறது தான் தந்தை. அந்த தந்தை வந்து என்ன மாதிரி சண்டில் இருக்கலாம், எலக்ட்ரிக் ஷாப்பில் வேலை செய்யலாம், கரண்ட் எதுவும் வேலை செய்யலாம். தான் சாப்பிட மாட்டார். தன் குழந்தையும் தன் மனைவியும் தன் குடும்பம் வாழணுங்கிறதுக்காக நல்ல ட்ரெஸ்ஸு கூட வாழாமல் ஒரு வாங்காமல் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த இதயம் தான் தந்தை. தந்தை தந்தை அந்த தந்தையை வணங்கணும். தாயும் தந்தையும் யார் யார் வணங்குறாங்களோ உலகத்துல முதல் கடவுள் அதுங்க, அவர் தாங்க. அவரை கண்டிப்பா வணங்கணும். அதுக்கப்புறம் ஆசிரியர் பெருமக்கள் வந்து அவங்களுக்கு குழந்தை இருக்கும். நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் ஆகுது, அவங்க வீட்டில் கை குழந்தை இருக்கும், பெரிய குழந்தை இருக்கும், டிஃபன் சாப்பிட வேண்டியிருக்கீங்க, அவங்க வீட்டுக்கார சாப்பாடு கூட போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் எனக்கு பேசல. என் குழந்தையில இருக்க, என் ஸ்கூல்ல இருக்க என் குழந்தைக்கு தான் முக்கியம் நிற்கிறாங்களா அந்த டீச்சர். இந்த 3 பேருக்கும் 1 நிமிஷம் கை தட்டுவீங்களா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டீச்சருக்கும் நானும் கை தட்டுறேன். நீங்க ஏன் கை தட்டல? ஒருத்தர் மட்டும் அவங்க அம்மா அப்பா கை தட்டல, டயர்டா இருக்கிறாங்க. டயர்டா இருந்தா கூட அம்மா அப்பா காப்பாற்றணும். சரியா? அதுக்கப்புறம் யாருங்க பிடிக்கும்? கடவுளா? உங்களை பிடிக்கணும். கடவுளை கம்னா கூட நீங்க நல்லா இருக்கணும்.
என்ன பிடிக்கல எனக்கு, நான் நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, சம்பளா இருக்கிறேன், என் நரம்பு மடல் நல்லா இருக்கு, அணுக்கள் நல்லா இருக்கு, அப்படி நினைச்சு நீங்க எப்ப சொல்றீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு அழிவு இல்லை. அதான், அதாவது நிறைய பேர் 1000 வருஷம் கடந்துலாம் வாழ்ந்துருக்காங்க. நிறைய பேர் தெரியுமா? யாராவது 1000 வருஷம் வாழ்ந்தது தெரியுமா? தெரியாது. சொல்லுங்க சார். சித்தர் தான். எந்த சித்தர்? திருமூலர் ஐயா 6600 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 6500 வருஷம் வாழ்ந்திருக்காரு. தனக்காக வாழாம இந்த மக்களுக்காக வாழ்ந்தார். இன்னைக்கு கொரோனா டைம்ல வந்து எல்லாரும் மருந்து சாப்பிட்டல கபசுர கொட்டியது, அது வந்து சித்தர் திருமூலர் ஐயா கண்டுபிடிச்சது. அந்த கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு நோய் நொடி இல்லாம இருக்கிறோம். அதுக்கு காரணம் அவங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை நம்ம வணங்கணும். எத்தனை பேர் காலைல சீக்கிரம் எழுந்திருக்கீங்க? எத்தனை பேர் எழுந்திருக்கீங்க? ஓகே, நான் வந்து 9 மணிக்கு படுப்பேங்க. காலைல 3 மணிக்கு எழுந்திருவேன். 62 வருஷமா 3 மணிக்கு எழுந்திருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணுவேன். பிரபஞ்சம் அப்படின்னா காலையில தான் வரும். பிரபஞ்சத்தில் நம்ம கேட்கும்போது கொடுப்பாங்க. அதனால பிரபஞ்சத்தை நான் கேட்பேன். நீங்களும் அதே மாதிரி 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டாம், 5 மணிக்கு எழுந்திரிங்க, 5 மணிக்கு எழுந்திரிங்க. வேண்டுங்க, உங்க பசங்களை எழுப்பி விட்டு படிக்க சொல்லுங்க. உலகத்திலேயே நம்பர் கோடீஸ்வரனாக படிக்க வைங்க. நெத்தியில் தலையெழுத்து சரியில்லையா? விதியையும் மாற்றுறது என்னது? நம்மளோட நம்பிக்கை. அந்த விதிகளை அத்தனையும் இவங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க கரெக்டு. அதாவது அத்தனை விதியையும் மாற்றலாம். விதிங்கிறது என்னங்க? விதின்னு சொல்லுவான், முடியாத விதின்னு சொல்லுவான். முடிகிறவன் நம்பிக்கையோட வெற்றி பெற்றுக்கிட்டு இருப்பான். ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கிறவனை மட்டும்தான் உலகம் பாராட்டும், தோக்கிறவனை பாராட்டாது. தோக்கிறவன் ஓரமா உட்காந்துருப்பான், ஜெயிச்சவன் மட்டும் தான் முன்னாடி இருப்பான். அதுக்கு என்ன பண்ணணும்? வெற்றி குறிக்கோள். வெற்றி மட்டும்தான் குறிக்கோள். இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது, காலேஜ்ல படிக்கும்போது எந்த எண்ணமும் இல்லாம அம்மா அப்பா சொல்றதை கேட்டு, பெரியவங்க சொல்றதை கேட்டு, பாட்டி தாத்தா சொல்றதை கேட்டு, ஆசிரியர்கள் சொல்றதை கேட்டு படிச்சுக்கிட்டா இன்னைக்கு தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம். இன்னைக்கு தலை குனிய மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க தலை நிமிர்ந்து வாழ முடியாது. அது மட்டும் பார்த்துக்கங்க. ஏன்னா நான் என்னோட அனுபவம், ரஷ்யா ஷூட்டிங் போறேன். எனக்கு ஏபிசிடி எத்தனை எழுத்து தெரியாது. 26 24 எனக்கு கரெக்டா தெரியாது. நான் ரஷ்யா போறேன். அந்த ஃபார்ம் ஃபுல்லா பண்ண சொல்றாங்க. ஏர்போர்ட் ஃபிளைட் உள்ள எல்லாம் வெள்ளவெளியே இருக்காங்க. யாரை கேட்கறது? தமிழ் தெரியாது. எனக்கு தமிழ் தான் ஒன்றும் தெரியாது. யாரை கேட்கறதுன்னு பாக்குறேன். சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் நடக்கிறேன். அந்த ஒரு ஆள் வேஸ்ட் கேட்டீங்க. என்ன பார்த்துறேன். அண்ணா ஷூட்டிங் அண்ணா ரஷ்யாவுக்கு. ஆமா அண்ணே, நல்ல வேலை ஃபுல்லா பண்ணி கொடுங்க என்ன. ஏன்னா அந்த மாதிரி முட்டாளா வந்துடக்கூடாது. நான் ஹிந்தி படம் வந்து 99 படம் ஃபர்ஸ்ட்லேயே பண்ணேன். 2000 படம் பண்ணியிருக்கேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், ஒரியா, ஜெர்மன், ரஷ்யன் மொழி, மலேசியன் மொழி, சிங்கப்பூர் மொழி, லண்டன் மொழி, அத்தனை மொழியில நான் படம் பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட ஒழுக்கம் மட்டும்தான், என்னோட வேகம் மட்டும்தான் எனக்கு நிகர் இல்லைன்னு நான் நினைப்பேன். உண்மைதான். நம்ம நினைக்கிறதுக்கு ஜெயிப்போங்க. நம்ம மூலத்தை சொல்லணும், ஏய் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கணும். தோந்து காலைல படுத்து ஐயோ எழுந்திருக்க முடியாது. எழுந்திருக்க முடியாது. என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். என்ன சொன்னாங்க? 40 வயசு மேல நடக்கவே முடியாது. நாங்க 24 வயசு எனக்கு. இப்பவும் நடக்கிறேன், இப்பவும் ஓடுறேன், இப்பவும் சண்டை போடுறேன். ஏன்? சினிமாவில் ஹீரோவா நடிக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய இது பாருங்க. முடியாது, நாங்க முடியல. என்னால எல்லாரும் முடியும். அதுக்கு வந்து நல்லா படிக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், பெரியவங்க சொல்றதை கேட்கணுங்க. ஒட்டுமொத்தம் சுத்தி என்ன சொன்னாங்க? பெரியவங்க சொல்றதை மட்டும் கேட்டா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. வேற ஏன்னா எனக்கு புரட்சிகள் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி கொடுத்தது, அதை நான் சொல்லிட்டேன். அதை மென்னு சாப்பிடுங்க. உலகத்திலே வந்து மாடுக்கு 2 வயிறு. யாருக்கெல்லாம் தெரியும் மாடுக்கு 2 வயிறு? உங்களுக்கு ஒரு தெரியுமாக்கா? உங்களுக்கு தெரியுமா அக்கா? உங்களுக்கு தெரியுமாக்கா? இல்ல அக்கா தான். அக்கான்னு சொல்லுங்க, தப்பா நினைக்காதீங்க. என்ன எங்க அம்மா வளர்க்கல, எங்க அக்கா தான் வளர்த்தாங்க. அதுல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு அக்கா தான். சின்ன பொண்ணா இருந்தாலும் அக்கா தான். ஏன்னா அக்கா தான் எனக்கு அம்மா. எங்க அம்மா நான் சரியா பார்க்கல, உண்மையான விஷயம். அதனால நான் சொல்றேன், மாட்டுக்கு 2 வயிறு. ஏன்னா ஒரு வயசுல மலக்க ஒடுங்கிடும் வயிறு. அதுக்கப்புறம் அதை எடுத்து வண்டி பார்த்துட்டு மென்னுக்கிட்டே போகும், இன்னொரு காலத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி நம்ம வந்து உலகத்துல நல்ல மென்னு சாப்பிட்டோம்னா அந்த உமிழ்நீர் சுரக்கும். உமிழ்நீர் சுரக்கும் போது என்ன ஆகுன்னா நமக்கு எல்லா சக்தியும் வரும். நீங்க எவ்வளவு உயிரினங்க மொத்தம் உலகத்துல? இவருதான் நல்லா படிச்சவர். அண்ணா அண்ணா எவ்வளவு உயிரினம் மொத்தம்? சூப்பர், ரைட் இருக்கு. 84 லட்சம் உயிரினம். 84 உயிரினத்துல லாஸ்ட் பிறவி தனி பிறவி மனித பிறவி தான். உலகத்திலே மனித பிறவிக்கு மிக யாரும் இல்லை. அப்பவே சொன்ன மாதிரி நிமிர்ந்து வாழ்றது ஒன்லி மனிதன் தான்.
எல்லாம் புரிஞ்சுதான் வாழணும், எல்லாம் நக்கி தண்ணி குடிக்கும், நம்ம தான் நிமிட்டு குடிக்க முடியும். அப்போ அவ்வளோ சக்தி உள்ள நம்ம வந்து சரி அவ்வளோ சக்தி உள்ள நம்ம எப்படி இருக்கணும்? நல்லவனாகவே இருக்கணும். எல்லாருக்கும் நான் மட்டும் வாழ்ந்தா போதாது, என் சார்ந்தவன் மட்டும் இல்லை, இந்த உலகமே வாழணும். ஐயா கரெக்டாக சொன்னாங்க. ஐயா நீங்கள் என்னையா படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? எவ்வளோயா படிச்சீங்க? பரவாயில்ல, நல்லா கரெக்டாக சொன்னீங்கய்யா. அதுக்குள்ள இல்லை அதான் உண்மையில் உங்களுக்கு. அப்புறம் இன்னொன்று கூட உங்கள்கிட்ட கேட்கணும்ட்டு, நம்ம உடம்புல எத்தனை அணுக்கள் இருக்கு தெரியலையா? வேற யாருக்காவது அணுக்கள் எத்தனை இருக்கு? நான் படிக்கலைங்க, நான் சொல்லணும் உங்களுக்கு தான் சங்கடமாக இருக்கும். ஓகே, 40 லட்சம் கோடி அணுக்கள் எழுதி வச்சுங்க. அப்புறம் கூட கம்ப்யூட்டர் போயிருங்க. 40 லட்சம் கோடி அணுக்கள். இந்த அணுக்கள் என்னன்னா, ஒரு அணுக்கள் தொடங்கி வளர்ந்துக்கிட்டே இருந்து நம்ம இந்த மாதிரி ஆகும். 40 வயசுக்கு மேலே முடி கொட்டும், பல்லு விடும், எல்லாமே கட்டும், ஒன்றுனா போயிடும். ஆனால் அது அணுக்களை சாக விடாமல் இருக்குது என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை மட்டும்தான். யானையின் பலம் இல்லை, தும்பிக்கையில், மனிதனோட பலம் இல்லை, நம்பிக்கையில். அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்ம எல்லாரையும் வாழ வைக்கும். நீங்க நம்புங்க, நம்ம ஜெயிப்போன்ட்டு இந்த நிமிஷத்துலேருந்து நீங்க சொல்லுங்க, நான் ஜெயிச்சுட்டு இருப்பேன். எவனுக்கு நம்ம பயப்பட முடியலைங்க. நம்ம ஜெயிப்போங்க, அவ்வளவுதான். எல்லார்ட்டும் அன்பு சொல்லுங்க. நான் மட்டும் வாழ்ந்தா போதும்னு யாருமே நினைக்காங்க. ஏற்ற வீட்டுக்கார, பக்கத்து வீடு, அப்பா அம்மா தம்பி அண்ணன் பாட்டு எல்லாரும் வாழணும். இந்த உலகமே வாழணுங்க. ஏன்னா இப்போ வந்து 2 குழந்தை, இப்போ 1 குழந்தை ஆயிடுச்சு. அண்ணன் இல்லை, அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, ஒரே ஒரு அண்ணன், ஒரே ஒரு மனிதன். யார் அண்ணன் சொல்லுவான்? யார் தாய் மாமா? ஒண்ணுமே இல்லை. அதனால உண்மையில இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னாலும், இதை பார்க்குறவங்க புது கல்யாணம் ஆனவங்க ஒரு 5 குழந்தை இருக்குது. எல்லாம் சரி, நான் 9 பிள்ளைங்கண்ணா, 9 பிள்ளை 5 குழந்தை பெற்றுங்க. ஏன்னா நாடு தான். சைனாவில் பார்த்தீங்களா 3 குழந்தை பெற்றா கவர்மெண்ட் வேலை. 9 சாதாரண விஷயத்துல கையை தட்டலாமா? நவரத்னம் இல்லையா? எனக்கெல்லாம் அண்ணன் இருக்காங்க, அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. எத்தனை பேருக்கு அக்கா இருக்காங்க, எத்தனை பேருக்கு தங்கச்சி இருக்காங்க, எத்தனை பேருக்கு தம்பி இருக்காங்க? யோசனை பண்றோம். கேட்டா நாங்கள் 1 குழந்தை வளர்க்கவே முடியல. ஏன் எங்க அம்மா 9 குழந்தை இருக்கு வளர்த்தாங்களா? ஏன் வளர்க்க முடியாது? முடியும், முடியும், முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அமெரிக்கா போனோம், அங்கிள், ஆண்டி, சிஸ்டர், பிரதரு, கிராண்ட் பாட்டி, அவ்வளோதான். நம்மகிட்ட அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, சித்தி, பாட்டி, முப்பாத்தாங்க, தாய்ப்பா இன்னொரு சொல்லுவாங்க அது. அப்புறம் அக்கா, நிறைய சித்தி ஏகப்பட்ட உறவு முறை நம்மகிட்ட. அந்த உறவு முறை அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த உறவு முறையை கொண்டு வரதுலாம் யாரு? நம்ம நீங்க எல்லாம் கொண்டு வரணும். அதுக்காக நீங்க எல்லாம் ஒற்றுமையா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டு, நம்ம உலகத்திலே வந்து நிறையா கூட பேசலாம்னு நினைச்சேன். ஏன்னா எல்லாமே கலை நிகழ்ச்சி நடத்துறதால கலை நிகழ்ச்சி நம்ம எல்லாம் பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கும். ஏன்னா உலகத்துல எத்தனை நாட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேங்க, எல்லா நாட்டிலையும் மாடு வந்து அம்மானு தான் சொல்லுவோம். குழந்தை வெளியே வருதா அம்மானு தான் சொல்லிட்டு வரோம், எங்க மம்மின்னு சொல்லிட்டு வராது, அத்தைன்னு சொல்லுவோம். நீங்க குழந்தை பிறந்து ஒண்ணுமே சொல்லுங்க, அத்தைன்னு சொல்லுவோம். அத்தைங்கிறது நம்ம தமிழ் மொழி. உலகத்திலே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழுக்கு நிகரான மொழி உலகத்துல எங்கேயுமே கிடையாது. என்னைக்கு தமிழ் பேச மாட்டோம், தமிழ் பேச மாட்டோம்னு சொல்றாங்களோ அன்னைக்கு உலகமே அழிஞ்சிடும். அது மட்டும் நிச்சயம். உலகம் நீங்க காலை மூடுங்க, ஓம்ங்க சவுண்ட் வரும். ஓம் என்னங்க சவுண்ட் வரும்? கடற்கரையில் உட்காந்துப்பாங்க, ஓம்னு சவுண்ட் வரும். அப்போ அவ்வளவு சக்தி உள்ள உலகம் நம்ம தமிழ் உலகம். இந்த தமிழ்ல பிறந்ததுக்காக உண்மையிலே சத்தியமா நான் பெருமைப்படுறேன். நீங்கள் பெருமைப்படுங்க. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க. நன்றி, ஜெய்ஹிந்த். குறிப்பா வந்து இந்த செட்டு போட்ட தம்பிகளுக்கு அவங்க வாழ்த்துக்கள் சொல்ல, அவங்களும் கை தட்டுங்க. எல்லாருக்கும் கை தட்டணும், உற்சாகம் தாங்க அது. இப்போ அவங்க அது என்ன படிக்கிறாங்கலாம் தெரியாது. எல்லாருக்கும் ஆசிரியர் பெருமக்கள், இந்த ஆயானி வந்தாங்கல்ல, அதில் இவங்க தான் சீனி இருந்தாங்க. அவருக்கு சொன்னாரு செயினை காமிக்க சொல்லுங்க, நிறைய செயின் போட்டிருக்காங்க நாங்கள். அப்போ இது வந்து பாருங்க எவ்வளோ சோசியலிசமா, எவ்வளோ நட்பா, எவ்வளோ அன்பா இருக்குதுன்னு. உண்மையிலே இந்த ஸ்கூலுக்கு வந்ததில்ல நான் பெருமை அடைகிறேன். நான் தொடர்ந்து இந்த ஸ்கூலுக்கு வரணும்னு கூட நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் இந்த எங்க ஸ்கூலை போட காணும், ஏஜிஎஸ் ஸ்கூலு. நான் ஏஜிஎஸ் ஸ்கூல்னு சொல்லுவேன், வளர்கன்னு நீங்க சொல்லணும், ஓகேவா? உங்களை மைக் கொடுத்தா தான் கரெக்டாக சொல்லுவான். சரிங்க, நீங்க கத்த மாட்டீங்க, சத்த வேண்டாம், செய்தோம். அவங்க பாருங்க, ஒரு 2 மாசம் இருக்கும் சார், 2-3 மாசம் இருப்பாங்க சார். என்ன வந்து கேட்டாங்க 3 மாசம் முன்னாடி. அப்போ எவ்வளோ அலைஞ்சிருப்பாங்க சார். ராயல் சொல்யூட் சார், உங்கள் ஸ்கூல் பெருசாக வளரணும். நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன். நான் இங்கே வந்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்று கண்டிப்பாக நிறையும்.
எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. இன்னைக்கு ஜெர்மன்ல, அமெரிக்காவில் எல்லா நாட்டிலேருந்து என்னை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா 74 வயசில் எப்படி இருக்காரு, எப்படி ஃபைட் பண்ணுறாரு கேட்குறாங்க. நான் பொடி ஒன்று சாப்பிட்டுருக்கேன், சித்த மருத்துவம் நானே அரைச்சி இப்போ சாப்பிட்றேன். அதனால தான் சொன்னேன், சாவு இல்லாத வாழ்க்கை, மரணம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், வணக்கம். ஒரு நிமிஷம் சார், நல்ல ஒரு அருமையான கருத்து. இவர் உறவுமுறை சொன்னதெல்லாம் பழைய காலத்து தாத்தா காலத்துக்கெல்லாம் போயிட்டு அவர் சொல்லி மீண்டும் ஞாபகப்படுத்து. ரொம்ப நன்றி அவருக்கு. நம்ம நன்றி தெரியுதா, அவர் கை கூப்பி மீண்டும் ஒரு முறை கை தட்டி நன்றி சொல்லிடுவோம். சார், உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். 2 மாசமா கேட்கணும்னு ஆசை. 2 மாசமா இவர் சொல்லிக்கிறார், நான் போயிட்டு வந்தேன். உங்ககிட்ட ஒரே கேள்வி கேட்குறேன் சார், அதான் என்னன்னு புரியல எனக்கு. 74 வயசுல நீங்கள் 16 வயசு இளைஞர் மாதிரி தெரியுங்க, அதுக்கு என்ன காரணம் அதை மட்டும் சொன்னோம். அது சார் அது ரொம்ப ஒழுக்கமாக இருக்குது சார். சினிமாவில் இருக்குல்ல, இன்னைக்கு தண்ணி அடிச்சதில்லை, கஞ்சா சாப்பிட்டதில்லை, எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது. ஷூட்டிங்லன்னா 6 மணிக்கு மேலே வீட்டில் போய் படுத்துருவேன். ஏன்னா நான் 9 மணிக்கு படுவேன். ஏன்னா நான் முக்கியம் உலகத்தில், எங்கள் அம்மா அப்பா கூட நான் முக்கியம். நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறனால எல்லாரும் அதை தான் சொல்கிறேன். செல்ஃபோன் தான் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. செல்ஃபோன் தான் நமக்கு மூளை கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் செல்ஃபோன் தொடர்ந்து பார்க்கறவங்க மூளை அழுகி செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு முக்கியமாக செல்ஃபோன் முக்கியமாக பாருங்கள். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை கேட்டுக்கிட்டு குழந்தைங்களுக்கு செல்ஃபோன் முக்கியமாக, நம்ம அம்மா முக்கியமாக, செல்ஃபோன் முக்கியமாக, நம்ம அப்பா முக்கியமாக, செல்ஃபோன் முக்கியமாக, நம்ம அம்மா முக்கியமாக. அது மாதிரி நீங்கள் கேட்டுக்கங்க. செல்ஃபோன் சும்மா பார்த்துக்கலாம், அப்படியே அதே வாழ்க்கையில் சொல்கிறேன். அது நான் கடைபிடிக்கிறேன். நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி சார். எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி மேனேஜர் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விடிஎஸ் மெட்ரிக் பள்ளி தாளாளர் திரு முருகன் சார் அவர்கள் செந்தில் சார் திரு நவீன் சாருக்கு சிறப்பு செய்கின்றார். அதனைத் தொடர்ந்து விடிஎஸ் மெட்ரிக் பள்ளி தாளாளர் முருகன் சார் அவர்கள் வந்து செந்தில் சாருக்கு சிறப்பு செய்கின்றார், நவீன் சாருக்கு சிறப்பு செய்கின்றார். அதனைத் தொடர்ந்து இப்போ நாங்கள்லாம் யாரும் தொடர்படுத்தணும் அவளை பண்ணி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஸ்டேஜ் விட்டு இறங்கிடுறோம். சந்தோஷமாங்க. இந்த மனித அவர்களை இப்பொழுது முதல் வரவேற்கிறார்கள். அவர்கள் பண்ண பார்க்கலாம். சரி, நிறைவாக நிகழ்ச்சியில் பள்ளியாளர்கள் நடத்தினர்கள் அனைவரும் மரியாதை செய்கிறார்கள். ஓகே, தேங்க்யூ. Good evening, everyone. Welcome to all. I am Dikshan. Let's start the program. Get ready to smile, clap and enjoy. Our tiny stars from first standard are here to welcome you all with a melodious one. Let's